கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் இன்னைக்கு என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொதிக்கிற தண்ணியில உப்பு சேர்த்துட்டு கூடவே சேமியாவும் சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் போட்டுட்டு உடனே எடுத்துடணும். நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்ல போட்டு கம்ப்ளீட்டா கூலாக வச்சுட்டுங்க. அடுப்புல ஒரு பேன் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூடவே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து பொரிஞ்சது வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்து அதுவும் வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வாசனை வரைக்கும் வதக்கிட்டு இப்போ ஒரு தக்காளி பொடியா நறுக்கி சேர்த்து தக்காளி லைட்டா வதங்கினதும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், கேபேஜ் அப்புறமா வேக வச்ச பட்டாணி சேர்த்திருக்கேன். இது கூட கேப்சிகம், பீன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா பொடி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு ஃபைனலா நம்ம வேக வச்ச சேமியாவும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி எடுத்தோம்னா நம்மளுக்கு வெஜிடபிள் சேமியா ரெடி ஆயிடும். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். இன்னைக்கு பண்ண வெஜிடபிள் சேவி அதுக்கு நல்ல சைட் டிஷ் பாத்தீங்கன்னா கர்டு. நான் கர்ட்ல கொஞ்சமா குக்கும்பர் பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். கூடவே ஒரு முட்டை, கொஞ்சம் மிக்ஸ்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வச்சிருக்கிறேன். ஒரே ஒரு பார்லி கிராக்கர்ஸ் வச்சிருக்கிறேன். இதுதான் இன்னைக்கு பேக் பண்ணேன். நாளைக்கு என்ன அப்படின்றது இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.